உன்னை உருவாக்கினவன் தான், என்னால உன்னை அழிக்கவும் முடியும். கொரோனா வைரஸை ஒழிக்க முடியாது, ஃப்ளூ காய்ச்சல் போல திரும்பி வரலாம் என சீன விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் பருவகால தொற்று நோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குணமடைந்தவர்களின் உடலில் தொற்று நிலைத்திருக்கும் என்றும் சீன மருத்துவ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். யாராலையும் அழிக்க முடியாது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனா தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே வந்துட்டு இருந்த நிலைமையில ஆரம்ப கட்ட COVID-19 மாதிரிகளை சீனா அழிச்சிட்டதா சீனாவுடைய சுகாதார ஆணையத்தோட அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா சீனா மேல வச்சிருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை. புயல் சின்னம் காரணமாக கடலூரில் கடல் சீற்றம் கடுமையாக உள்ளது. 50 மீட்டர் அளவிற்கு பல்வேறு பகுதிகளிலும் கடல் நீர் உட்புகுந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான உம்பன் சூப்பர் புயலாக மாறியதால் அதனை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். உம்பன் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் புயல் வலு குறைந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து வங்கதேசத்தில் நாளை மதியம் அல்லது மாலையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒடிசா மாநிலத்தில் பலசோர், பத்ரக், ஜகத்சிங்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யும் என்றும், புரி, கோர்தா மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்க்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? இதேபோன்று மேற்கு வங்க மாநிலத்தில் கிழக்கு மிதினாப்பூர், தெற்கு மற்றும் வடக்கு 24 பர்கானஸ் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம், சிக்கிம், மேகாலயா மாநிலங்களில் புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கும்படி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒரே நாளில் 3 ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் முன்பதிவு செய்யாத பயணிகளும் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. ஏன்